மத்திய கிழக்கில் ஈரானுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று மிக விரைவில் அங்கிருந்து வெளியேற்றப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது, எதற்காக இந்த கப்பல் வெளியேற்றப்படுகிறது, அது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நேற்றும் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான 2 கப்பல்கள். அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மத்திய கிழக்கு பகுதியில் தரித்து நிற்கின்ற அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்டமான கப்பல் USS அப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லப்படுற கப்பல். இந்த கப்பல் மிக விரைவில் அங்கிருந்து வெளியேற்றப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு சொல்லப்படுற காரணம் இந்த கப்பல் நீண்ட காலமாக கடலில் நிற்கிது. கிட்டத்தட்ட 9 மாதங்களாக, அதாவது 240 நாட்களாக கடலில் இருக்குது, சேவையில் இருக்குது. எனவே ஒரு கப்பலை அவ்வளோ காலம் வச்சிருக்க முடியாது. அதனால் நாங்கள் மெயின்டெனன்ஸ் வேலைகள் எல்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் திருப்பி எடுக்கிறோம் என்று சொல்லி, அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு கப்பல் ஒன்று வர இருக்கிறது என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புதிதாக வர இருக்கிற கப்பலுக்கு என்ன பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் USS ஜார்ஜ் வாஷிங்டன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கப்பல் தான், இதுவும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான். எனவே இந்த கப்பல் போக அந்த கப்பல் வரப்போகுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கப்பல்கள் மாற்றப்பட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை மாறாது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் கப்பல்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய அந்த முற்றுகை நடவடிக்கை மாறாது. ஈரானிய துறைமுகங்கள் நோக்கி செல்கின்ற கப்பல்களை நாங்கள் தடுப்போம் என்று சொல்லி பீட் ஹெக்ஸத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதுக்கு பின்னால வேற சில காரணங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதென்ன வேற சில காரணங்கள், அதையும் பார்க்கலாம். இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு தானே, அதன் மேல தாங்கள் ஏற்கனவே தாக்குதல் நடத்தியதாக ஈரான் பல தடவை சொல்லியிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அதை ஒருபோதுமே ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்லையான்றது இன்னொரு பக்கம். இருந்தாலும் அமெரிக்காவில் இந்த கப்பலால் பல பிரச்சனைகள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கில் தரிச்சு நிற்கிற கப்பலால் அமெரிக்காவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கப்பலில் 5000 அமெரிக்க கடற்படையினர் தரித்திருக்கிறார்களாம். அந்த 5000 பேரும் கடந்த 9 மாதங்களாக ஒரே இடத்துல அப்படியே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலாவது சுகாதார பிரச்சனை. கப்பலில் கழிவு நீர், கழிவு ஓயில் என்று சொல்லி அந்த நீண்ட காலமாக ஒரு இடத்துல கப்பல் தரிச்சு நிற்கக்குள்ள சுகாதார பிரச்சனை வரும் தானே. எனவே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படையினருக்கு முதலாவது சுகாதார பிரச்சனை ஒன்று இருக்குது. 2வது உணவு பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3வது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் மனோரீதியாக, மென்டலி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உறவினர்களிடமிருந்து அனுப்பக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் தாமதமாக வருது. குடும்பத்திலிருந்து வரக்கூடிய கடிதங்கள் தாமதமாக கிடைக்கிறது. அதாவது இந்த ஒழுங்கமைப்பில் பிரச்சனை இருக்கின்றதால அங்கே இருக்கக்கூடிய படையினர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி யார் சொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது சம்பந்தமாக லோ மேக்கர்ஸ் எனப்படுகின்ற அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல தடவை சுட்டிக்காட்டி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குடும்பத்தாக்கள் எல்லாம் இப்போ ஒவ்வொரு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட தான் சொல்லிவிடும் பிரச்சனைகளை. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் இந்த கப்பலில் இருக்கிறார், அவரோட கண்டாக்ட் பண்ண முடியல, பார்க்க முடியலன்னு சொல்லி அங்கே புஷ் பண்ணும்போது அவர்கள் பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான குரல்களை கொடுப்பார்கள். எனவே அமெரிக்கன் லோ மேக்கர்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த பிரச்சனை பெரியதொரு பிரச்சனையாக மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இராணுவ ரீதியிலான உளவியல் சிக்கல். அதன இராணுவ ரீதியிலான உளவியல் சிக்கல் என்று சொன்னால், இப்போ ஒரு பெரிய படையை குறிப்பிட்ட போர்க்களத்துக்கு நகர்த்தினா அடுத்தடுத்த நாட்கள்லையோ அடுத்த கிழமையோ சண்டை ஆரம்பித்தா அது அப்படியே போய்கொண்டிருக்கும். சண்டை இந்த மாதிரி போய்கொண்டிருக்கும். ஆனால் படையை கொண்டே நிப்பாட்டி வச்சு போட்டு சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி அது ஏன் நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோம் என்று தெரியாமல் ஒரு பெரிய படை ஒரு இடத்துல நிற்கும் போது, நீண்ட காலமாக நிற்கும் போது அந்த படையினருக்கு ஒரு சலிப்பு வரும். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவத்துக்கும் இடைக்கிட கடும் பயிற்சிகள் கொடுக்கப்படும், போர் ஒத்திகைகள் செய்யப்படும். அப்புறம் இங்கேருந்து அங்கே மாற்றுறது, அங்கேருந்து இங்கே மாற்றுறது, ஒரு கேம்ப்லேருந்து அடுத்த கேம்புக்கு மாற்றுறேன்னு சொல்லி அந்த இராணுவத்தை ஒரு இடத்துல நிற்கவே வைக்கிறே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் இந்த நேரம் ஆக்டிவாக இருக்கணுமென்றதுக்காக அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மாதங்களாக ஒரே கப்பலில் படையினர் இருக்கும்போது அவர்கள் பாரிய அழுத்தம், இராணுவ ரீதியிலான அழுத்தத்தை சந்திக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்த லோ மேக்கர்ஸ் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் அதை கேட்டுத்தான் ஆகணும். அதன் காரணமாக இந்த கப்பல் மிக விரைவில்
மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறுகிறது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது இந்த கப்பல் கிழக்கு ஐரோப்பா பக்கம் சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக விரைவில் அது மத்திய கிழக்கை சென்றடையும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான 2 கப்பல்கள் மீது நேற்று மாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று 13ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. 2 கப்பல்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் தான் போய்கொண்டிருக்குது. ஒரே நேரத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊழியர்களுக்கு வந்து எந்த விதமான சேதமும் இல்லை என்று சொல்லி இந்த கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரானை குற்றம் சாட்டியிருக்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஆனால் ஈரான் இது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் இதுவரைக்கும் வெளியிடல. இந்த கப்பல்கள் வந்து அட்னோக் என்று சொல்லப்படுகின்ற கம்பெனி, அதாவது அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி, அதாவது அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு ஆயில் கம்பெனி தான். அவர்களுக்கு சொந்தமான கப்பல்கள் தான் இந்த 2 கப்பல்களும் என்று சொல்லப்படுகிறது. பேர் விவரங்கள் இன்னும் கிடைக்கல, அல்லது கப்பல்களினுடைய அந்த விவரம், எவ்வளவு நீளமான கப்பல்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல், அந்த மாதிரி விவரங்கள் வந்து இன்னும் கிடைக்கல. ஆனால் 2 கப்பல்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் மொத்தம் 15 கப்பல்கள், அதாவது இந்த அட்னோக் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்துக்கு சொந்தமான 15 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹோர்முஸ் நீரிணை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது, நாங்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறோம் என்று சொல்லி நேற்று மாலை அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் வந்து சோஷியல் மீடியாவில், ட்ருத் சோஷலில் வந்து அவர் போட்ட பதிவில் வந்து சொல்லியிருக்கிறார். ஈரான் உடனடியாகவே அதற்கு மறுப்பறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை இல்லை, அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குது. எந்த கப்பல் போகணும், எந்த கப்பல் போகக்கூடாதுன்றதை நாங்கள்லாம் தீர்மானிக்கிறோம், எங்களுடைய அனுமதியோடு தான் அந்த கப்பல்கள் போயிட்டு வருது என்று சொல்லி ஈரான் அதற்கு ஒரு மறுப்பறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்குள்ள அது யாருடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்குன்றது ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக பார்க்கக்குள்ள ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10க்கும் குறைவான கப்பல்கள் தான் போயிட்டு வர்றதா சொல்லப்படுது ஒவ்வொரு நாளுமே. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 6 கப்பல்கள் மட்டும்தான் போயிருக்குது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நேற்று முன்தினம் வெறும் 8 கப்பல்கள் மட்டும்தான் போயிருக்குது. நேற்றைய டேட்டா வந்து இன்னும் கிடைக்கல, இன்றைக்கு காலமே தான் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 10க்கும் குறைவான கப்பல்கள் தான் இப்போ போயிட்டு வருது. அப்போ ஒருவேளை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை ஹோர்முஸ் நீரிணை இருக்குமாக இருந்தால் ஒரு நாளைக்கு தாராளமாக ஏராளமான கப்பல்கள் போயிட்டு வரலாம் தானே, எதுக்கு 6ம் 8ம் போயிட்டு வரணும் என்று சொல்லி ஒரு கேள்வியும் இருக்குது தானே. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய நோக்கம் அந்த ஹோர்முஸ் நீரிணையை திறந்து எல்லா கப்பல்களுக்குமான போக்குவரத்து வசதியை உருவாக்கி கொடுக்கறது தானே. எனவே ஹோர்முஸ் நீரிணை வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கிறது உண்மை என்று சொன்னால் பெற்றும் எண்ணிக்கையிலான கப்பல்கள் போயிட்டு வரலாம் தானே என்ற ஒரு கேள்வி இருக்குது தானே. எனவே அதுக்கு வந்து பதில் இல்லை. இருந்தாலும் 2 தரப்பினரும் இப்படி சொல்லியுள்ளார்கள். பிரித்தானியாவில் வரலாறு காணாத வெப்பம். நேற்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கான அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. 38.1 பாகை அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, பிறகு நாளை சனிக்கிழமை என்று சொல்லி படிப்படியாக குறைந்து கொண்டு போகும் என்று சொல்லப்படுகிறது. இனி வந்து பெரிய அளவில் டெம்பரேச்சர் வாரத்துக்கான வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது பாதி இருக்குது தானே, 15ஆம் தேதிக்கு பிறகு அப்போ ஒரு சின்ன ஒரு வெப்ப அலை ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் மொத்தம் 4 வெப்ப அலைகள் கட்டங்கட்டமாக ஜூன் மாதத்திலிருந்து இப்போ ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரைக்கும் கட்டங்கட்டமாக 4 வெப்ப அலைகள். நேற்று 38.1 பாகை வெப்பநிலையை யூகேயால் வந்து தாங்க முடியலை. நிறைய இடங்களில் வந்து தீ விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட்டு, மிக முக்கியமாக வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் தீப்பிடிச்செறிஞ்சு அதில் வந்து 6 பேர் வரையில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கின்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரித்தானியாவாக இருக்கலாம் அல்லது ஏனைய ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், எல்லாமே வந்து அந்த குளிர தாங்கும் விதமாகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அது வீடுகள் மட்டுமில்லை, ரோட்டு மற்ற கட்டடங்கள் எல்லாமே வந்து குளிர நல்லா தாங்கும். ஆனால் வெயில் வந்தால் தான் பிரச்சனை, எல்லாம் அங்கங்கே பத்தி எரியும். எனவே அப்படியான சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கிறது. பல வீடுகள் வந்து தீக்கிரையாகி இருக்கின்றன. எனவே அவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பணிகள், உதவி நிவாரணங்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றன.
இந்த வருடத்துக்கான அதிகூடிய வெப்பநிலை நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது 38.1 பாகை செல்சியஸ். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.